ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம ஆனந்த இல்லத்தின் வாழ்த்துக்கள். லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து போகிற ஐடியாவே இல்லை. ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது எல்லாமே சூப்பராக இருந்தது. நமக்கு ஷாப்பிங்னா கேட்கவே வேண்டாம். ஆக்சுவலி வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி போய் சும்மா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனது. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் வந்து அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டைலரிங் பொட்டிக் தாங்க. இவங்க வந்து இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஸ்டிச் பண்ணி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்னா இவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணால் கற்றுக்கலாம். இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து ஓட் பண்ணிட்டு வந்தேன். பார்க்கலாம் நமக்கு லக் இருக்கான்னு. இந்த மாதிரி கார்லேருந்து வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், கோல்டு ஜுவல்லரி, சில்வர்லேருந்து எல்லாமே எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கருங்காலி மாலையில் வந்துட்டு சில்வரில் வந்து கோட் பண்ணி அது வந்து பிரேஸ்லெட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து சில்வரில் வந்து கோல்டு வந்து பிளேட்டட் பண்ண ஒட்டியானம், செயின் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த விக்கீஸ் வந்துட்டு வீக்லி, அதாவது வீக் ஒன்ஸ், இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வீக் டேஸுக்கு தேவையான குக்கீஸ். மண்டே வந்து இந்த குக்கீஸ் சாப்பிட்லாம், டியூஸ்டே இந்த குக்கீஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி குக்கீஸு. இது எல்லாமே பியூராக வந்து சிறுதானியத்திலே வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரியலி சூப்பர், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கு அப்புறமே குழந்தைங்களுக்கோட ஃபன் தான் இருந்தது. அதாவது வந்து குழந்தைங்க விளையாடுறது, குழந்தைங்கள வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து விளையாட வைக்கிற அந்த ஃபன் கேம்ஸ் தான் வந்து நிறையவே இருந்தது. இங்கே வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து வரப்போகுது. அதனால ஸ்டால் ஒன்று தான் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரியில் வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து வருது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். புக்கு உங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நமக்கு தெரியாத புக்ஸ் நிறையவே அங்கே வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது என்னது, சாரீ. ஸோ சாரீ வந்து நான் வந்து பார்த்துருந்தேன். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக், அதாவது நார்த் இந்தியன் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இந்த கலம்காரி, ராஜஸ்தானி டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சாரீ வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை. எனக்கு வந்து சரியாக செட் ஆகாமலே இருந்தது. சரி இங்கே சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். நான் தான் வந்து ஆக்சுவலி அங்கே ஃபஸ்ட்டு கஸ்டமருங்க. எனக்கு இந்த சாரீ வந்து நான் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த சாரீ வந்து பிங்க் பேஸில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஷாப் வந்து இருந்தது. மெட்டீரியல், அதாவது வந்து இந்த கிளாத் மெட்டீரியலுக்கு, இந்த சாரீ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸுக்கு தான் வந்து நிறைய ஷாப் வந்து இருந்தது. இவங்கக்கிட்டேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸு, உங்களுக்கு வந்து ரேட்டு ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி ஷூஸு, பிராண்டடு, நான் பிராண்டடு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு வந்து இல்லை இருக்கிற வீட்டையே நம்ம வந்து சூப்பராக வந்து டெக்கோர் ஐட்டம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி டெக்கோர் ஐட்டம்ஸும் நிறையாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தேன்னா நான் வந்து கிளாஸ் ஜார்ஸ் வந்து பார்த்தேங்க. கிளாஸ் ஜார்ஸ் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. அப்படி இப்படின்னு பேசி கீசி நான் வந்து ஒரு 6 கிளாஸ் ஜார்ஸ் வந்து வாங்கிட்டேன். அதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டனில் வந்து செஞ்சுருக்காங்க. பியூர் வுட்டுங்க, டீக்குட் மாதிரி. சேரு, டெஸ்க்கு, புக் ஸ்டாண்டு, பெரிய மரப்பெட்டி, அதாவது அந்த காலத்து இந்த ட்ரெஷர் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மரப்பெட்டி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஹால் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வந்து ஒரு பெரிய பூஜா ரூம் வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் வந்து வாங்கி மாட்டணும் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். எனக்கு கூட வீட்டில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு குட்டியாவது ஒரு டேஞ்சூர் பெயிண்டிங் மாட்டணும்னு ஆசை. பியூர் டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று மாட்டினாலே செம லுக்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி விதைகள், நாட்டு காய்கறி விதைகள் வந்து வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கார்டனிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 200 ரூபாய்க்கு வந்துட்டு விதை மட்டுமே வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ மழை டைமில் வந்து நம்ம போட்டு விட்டால் நல்லா முளைச்சிக்கும். வித்தியாசமான கீரை, நம்ம கேள்விப்படாத கீரை வெரைட்டிஸ்லாம் நிறையவே இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கார்டனில் வந்து வைக்க போகிறோம் ஏதாவது இந்த மாதிரி அப்படின்னா அது வந்து பியூராக வந்து உங்களுக்கு மார்பிள்லே பண்ண பொம்மைகள் தான் அதெல்லாம். நமக்கு வந்து கார்டன் வந்து புதுசாக பெருசாக பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது மாதிரி வாங்கி வைக்கலாம். இந்த ஸ்ரீ சாய் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மில்லட்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஏர் ஃப்ரை தாங்க. அதாவது வந்து இதில் ஸ்வீட்ஸு, காரம் இது ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பு, ராகி,
இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு உங்களுக்கு ஏர் ஃப்ரைல வந்து மிக்சர், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது டேஸ்ட்டு. இந்த டான்ஜூர் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புதுசா இந்த பூஜை ரூம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கலாம். இந்த பர்ட்டிகுலர் வெங்கடாஜலபதி மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் ரேட்டு கேட்டேன் 5 lakhs வந்து சொல்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு 6 ஃபீட்டுக்கு நல்ல ஒரு அகலத்தோடு வந்து இருந்தது. இந்த அம்மன் வந்துட்டு உங்களுக்கு இந்த டோர்லலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு தேவையான நம்ம அஷ்டலட்சுமியோட கஸ்டமைஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒற்றை அடிக்கிற குச்சி, தொடப்பம் அது எல்லாமே இருந்தது. ஏன்னா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு தேவையானது நம்ம கேட்கவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபைனலி டிண்டுவோட ஐட்டம் வந்து வந்துச்சு. அவன் வந்து அங்கே இருந்ததில் ஏகப்பட்ட கார்ஸ் வந்து பார்த்தாங்க. ஆனால் அவனுக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. இந்த எக்ஸவேட்டர் வந்து மட்டும்தான் அவனுக்கு வந்து செட் ஆச்சு. அவன் வந்து அடிக்கடி எக்ஸவேட்டர், பொக்லைன் அதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ வந்து அவனுக்கு அதுவே ஒன்று தாங்க இருந்தது. அதுவும் அவனுக்கு வந்து கிடச்சிச்சு. வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தடவை வந்து நர்சரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. நமக்கு இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற நர்சரி ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து அந்த டெராரியம் வந்து எப்படி வந்து நமக்கு வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணணும், மண்ணே இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் வளரக்கூடிய செடிகள், நிறைய வெரைட்டிஸ் எப்படி வந்து நம்ம அதை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் நமக்கு ஆன்லைனில் கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இப்போ நர்சரி வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்டாக போயிட்டுருக்கு இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரி, அதாவது நம்ம டீ போடும்போது வந்துட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கலந்தால் பால் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம வந்து போட மாட்டோம் இல்லையா. ஆனால் இந்த டீ தூளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. சும்மா நீங்கள் பாலை வச்சு இந்த டீ தூள் வந்து 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படியே வந்து வடிகட்டி குடிச்சிடலாம். அந்த மாதிரி வந்து அவங்களே எல்லாமே மிக்ஸ் பண்ணியே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் விட கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருந்தது. நாங்கள் ரேட்டு மட்டும் விசாரிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஒரு செவரும், ஹாலில் வந்து ஒரு செவரும் வால் ஸ்டிக்கர் தான் வந்து ஒட்டியிருக்கோம். நீங்கள் சில சமயம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களோட ஃபன் டைம், அதாவது உள்ளேயும் இருந்தது இந்த மாதிரி பலூன்ஸ், ஏர் பலூன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இது வந்து வெளியிலையும் இருந்தது. ஆனால் நம்ம டிண்டு வந்து விளையாடவே இல்லைங்க. அங்கே போய் சும்மாவே நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு பயந்துட்டானோ என்னவோ தெரியல, சும்மாவே தான் நின்றுட்டு இருந்தான். இதோட வந்துட்டு இந்த வீடியோ வந்து முடியுது. கொடிசியாவில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பண்ணிவிட்டு பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ.